ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மாதம் 20 to 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கக்கூடிய 20ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு மாநாட்டை நடத்துறாங்க. எதற்கான மாநாடு அப்படின்னா பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான ஒரு மாநாடாக இருக்கு. இது எத்தனையாவது மாநாடாக இருக்கு அப்படின்னா 2வது மாநாடாக இருக்குங்க. எத்தனையாவது மாநாடு? 2வது மாநாடாக இருக்கு. இந்த மாநாடு எங்க நடத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி அவர்ல நடத்திருக்கக்கூடியதாக இருக்கு. உலக சுகாதார அமைப்பு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்கன்னா இதனுடைய தலைமை இடம் எங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 17 to டிசம்பர் 17, 2025. எத்தனை நாள் மாநாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா 3 நாளா இருக்கு. அப்ப 17, 18, 19 அன்னைக்கு நிறைவடைந்ததாக இருக்கு. சரி, இந்த மாநாட்டுல ஒரு சிறப்பு தகவல்களை நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. மை ஆயுஷ் அப்படின்ற ஒருங்கிணைந்த சேவை தளத்தை அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திறந்து வச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஓகே, அடுத்து ஆயுஷ் பொருட்கள் மற்றும் சேவை தரத்துக்கு உலகளாவிய ஆயுஷ் முத்திரை. அப்ப ஆயுஷ் முத்திரை கொடுத்திருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து அஸ்வகந்தா அப்படின்ற அந்த மூலிகை உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிறப்பான அஞ்சல் தலையீடு, தபால் தலை அல்லது அஞ்சல் தலை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியீடு செஞ்சிருக்காருங்க நம்மளுடைய பாரத பிரதமர். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். காப்புரிமை பேட்டன்ட் வாங்குறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. பல்வேறு துறையில தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் அப்படின்ற கான்செப்ட்ல அதை வச்சுக்கலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா 68,201 விண்ணப்பங்கள் இது பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,440 இருக்குங்க. இது வந்து இந்தியாவோட மொத்தமா எத்தனை சதவீதமா இருக்கு அப்படின்னா 23% இருக்கு. இந்த அப்ளை பண்ண விஷயங்கள் எத்தனை சதவீதம்? 23% இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து கர்நாடக அரசு பள்ளியில இதாங்க முக்கியம், AI ரோபோட்டிக்கல் கல்வி திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு ஸ்கீம்ல. ஓகே, அடுத்து 22 பார்ப்போங்களா? 22 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடியது. விபிஜி ராம்ஜி மசோதா, விபிஜி ராம்ஜி அப்படின்ற மசோதா. இது முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டமா இருந்துச்சு. இப்ப மத்திய அரசு அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதாவை மாத்திருக்காங்க. வளர்ந்த பாரத ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டமா இருக்குங்க. ஓகேங்களா? இது எப்ப நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது? இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றத்துல நிறைவேற்றம் அப்படின்னா டிசம்பர் 18ல 2 அவையிலேயே நிறைவேற்றினாங்க. 2 அவைனா நமக்கு தெரியும், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுக்கிறாரு பாருங்க, டிசம்பர் 20ல ஒப்புதல் தராங்க. இது எந்த 4 முக்கிய பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்குது அப்படின்னா தண்ணீர் பாதுகாப்பு. தண்ணீர் பாதுகாப்புனா இதை வேற விதத்துல சொல்லலாம், நீர் மேலாண்மைக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் தராங்க. இதுக்கு நீர் மேலாண்மை அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் தரக்கூடியதாக இருக்கு. ஊரக கட்டமைப்பு வசதி, வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கும் அப்படின்றதுக்கும். ஃபைனலா பாருங்க, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து இம்பார்ட்டன்ட் தரக்கூடியதா இருக்கு. இந்த திட்டத்தை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இருந்தாலும் ஒரு சில சிறப்பு தகவல்ல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் இது 100 டேஸா இருந்துச்சு வேலை, இப்ப என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா 125 டேஸா மாத்திட்டாங்க. அப்ப 125 நாளா இது பண்ணப்பட்டிருக்கு. நிதியை பாருங்க, 60-40 மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியை ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்றாங்க. இதே நிதி 90-10
இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஆஹ், இமாலயாஸ் பகுதியில் இருக்கக்கூடியதுல மத்திய அரசு 90% நிதியை தருவாங்க, மாநில அரசு 10% நிதியை தரக்கூடியதாக இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து பாருங்க, சப்போஸ் அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கார்டு 15 டேஸ்க்குள்ள தரலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான இழப்பீட்டு தொகையும் பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுக்கு சம்பளம் போடலனாலும் இழப்பீட்டு தொகையை அந்த மாநில அரசுகள் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது இதை தாங்க நம்ம பார்க்கணும். அந்த சட்டத்துல சட்டம் நடைமுறை வந்ததுல இருந்து எத்தனை மாதம் சொல்லியிருக்காங்க பாருங்க. 6 மாதத்திற்குள் அந்தந்த மாநில அரசுகள் இதுக்கேற்ற மாதிரியான ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு வருஷம் பார்ப்போம், ஆனா இது அதற்கு விதிவிலக்காக 6 மாதமா இருக்கு. அதை கரெக்டா வாட்ச் பண்ணிக்கோங்க, நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஓகே, 23க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இந்தியா நியூசிலாந்துக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றத போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், இந்தியா மீது அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, 50% வரி விதத்திலிருந்து நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா நாட்டு கூடயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு வரோம். அதுல நியூசிலாந்து கூட போட்டிருக்கோம். 5 ஆண்டுகள்ல வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு. அப்ப நியூசிலாந்து கூட என்ன பண்ண போறோம், 5 இயர்ஸ்ல என்ன பண்ணணும், இரட்டிப்பாக்கணும்னு சொல்றோம். ரெண்டாவது, 15 ஆண்டுகளில் நியூசிலாந்தில் இருந்து இந்தியாவில் மேற்கொள்ளும் முதலீட்டை ரூபாய் 1.80 லட்சம் கோடியாக என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். இது 2 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, FIFA தரவரிசை 2025. இது என்ன அப்படின்னு பாக்காதீங்க, இது ஒண்ணும் இல்ல, கால்பந்து விளையாட்டு போட்டி. என்னது, கால்பந்து விளையாட்டு போட்டி. இது வந்து ஆடுவதற்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்த நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, செகண்ட்ல இருக்கு, தேர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்பெயின் நாடு இருக்கு, ரெண்டாவது அர்ஜென்டினா இருக்காங்க, மூணாவது பிரான்ஸ். இந்த ஆடவர் உலக கோப்பை போட்டியில உலக கால்பந்து இதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 142 பிளேஸ்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. ஓகேங்க, சூப்பர். 24க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியங்க. விஞ்ஞான் ரத்னா விருது 2025க்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த விஞ்ஞான் ரத்னா விருது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2023ல உருவாக்குனாங்க. இந்த விஞ்ஞான் ரத்னா விருதுனா என்னன்னா, நாட்டினுடைய அறிவியலுக்காக, சயின்ஸுக்கான மிக உயரிய விருது எதுன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞான் ரத்னா விருது. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், தேசிய அறிவியல் தினம் நம்ம கொண்டாடுறோம். என்ன தினத்துல கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த விஞ்ஞான் ரத்னா விருது 2024ல தமிழகத்தை சார்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. அப்போ 2024ல வழங்கக்கூடியதாக இருக்கு. 23ல நிறுவி 24ல தராங்க. இப்ப 2025ல ஒரு விருது கொடுத்திருக்காங்க. இது 2வது விருது. இவர் என்ன மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து இறந்துட்டாருங்க. வானியல் விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிக்கு தராங்க. நார்லிக்கருக்கு தரக்கூடியதாக இருக்கு. இவரோட பேரை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 2வது பர்சனா வாங்குறாரு விஞ்ஞான் ரத்னா விருது, நாட்டினுடைய அறிவியல் துறையினுடைய உயரிய விருது. அடுத்து பாருங்க, விஞ்ஞான் ஸ்ரீ விருது 8 பேர் பெற்றிருக்காங்க. இதுவுமே இந்த விஞ்ஞான் ரத்னா கூட இருக்கக்கூடிய மீதி 3 விருதுகள், மீதி 2 விருதுகள். இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விருதுனா விஞ்ஞான் ரத்னா விருது. இதுல எத்தனை நபர்கள் அப்படின்ற அந்த கவுண்டை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து, விஞ்ஞான் யுவஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அப்படின்னா 14 பேருக்கு குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, பாலிட்டி ரீதியா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். மக்களவையில் நேரலை மொழிபெயர்ப்பு வந்து அதிகரித்திருக்கதா ஒரு தகவல் சொல்றாங்க. அவங்க பேசக்கூடியது, அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல பேசக்கூடியதை மொழிபெயர்ப்பு செய்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த திட்டம் மக்களவையில நேரடியா மொழிபெயர்ப்பு அதிகரித்திருக்கு. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 டிசம்பர் 11 கேள்வி நேரத்தின் போதுதான் தொடங்கப்பட்டது. அப்போ டேட்டோட கொடுத்துருக்காங்க 2023 டிசம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சேவை தொடங்குற போது 10 மொழியை தான் என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா அண்மையில 22 மொழியும் அலுவல் மொழிகள். இந்த 22 அலுவல் மொழிகள் எத்தனையாவது அட்டவணையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்மையில் நடைபெற்ற
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 160 உரைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை உரைகள்? 160. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் மொழியா எது இருக்கு அப்படின்னா தமிழ் தாங்க இருக்கு. 50 உரைகள் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது மராத்திய மொழி 43, வங்காள மொழி 25. மேபி இதோட ஆர்டர் கேட்கலாம், இல்ல கவுண்ட் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகே, அடுத்து பாப்புறங்க. LVM-3 ராக்கெட் மூலம் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. இதை வந்து பாகுபலி ராக்கெட் அப்படின்ற பெயர்லையும் சொல்லுவாங்க. இந்த LMV ராக்கெட் இதுதாங்க நம்மளுடைய ககன்யான் திட்டம் செயல்படுத்த ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ராக்கெட்டா இருக்கும். சரி, ஓகே. அமெரிக்காவினுடைய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னா ப்ளூஃபோர்ட் 6 அப்படின்றது. இது என்ன ராக்கெட் மூலயமா ஏவனாங்க? இது யார் ஏவுறாங்கன்னா இஸ்ரோ தான் ஏவுறாங்க. LVM-3 அப்படின்ற ராக்கெட் மூலயமா ஏவுறாங்க. எப்ப ஏவனாங்க அப்படின்னா December 24, 2025. இதோட பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5G அலைக்கற்றைகளை ரொம்ப ஈஸி டு அக்சஸா பண்ணக்கூடியதா இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம், தகவல் தொடர்பு சிக்னல் அந்த குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இஸ்ரோ வரலாற்றில் அதிக எடைகளை கொண்ட செயற்கைக்கோளை செலுத்தி சாதனை படைத்துள்ளது. அப்ப இந்த செயற்கைக்கோளோட வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6100 கிலோ. இப்பதான் இஸ்ரோ ஃபர்ஸ்ட் டைமா ஏவக்கூடியதாக இருக்கு. 6100 கிலோ. அதனால இதை நம்ம இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கணும். December 24 மறக்கவே கூடாது. 2025 இந்த LVM-3 இதை நம்ம மறக்கவே கூடாதுங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். 1993ஆம் ஆண்டுல இருந்து தற்போது வரை 34 கண்ட்ரியோட 434 செயற்கைக்கோளை இஸ்ரோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விண்ணில செலுத்தி இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சில சிறப்பு தகவல்களை நம்ம பார்த்துப்போம். இதை நம்ம டைரக்ட் வினாவா எதிர்பார்க்கலாம். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட் நிறுவனம் அப்படின்றது எதற்கு கீழே செயல்படுதுன்னா இஸ்ரோவுக்கு கீழே செயல்படக்கூடியதாக இருக்கு. இது எதற்காக இருக்கு அப்படின்னா வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப இஸ்ரோ வந்து விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவோட செயற்கைக்கோள்களை வெளிநாட்டுல இருக்கிற அந்த ஒப்பந்தங்களை எல்லாத்தையும் போடக்கூடியது யாருன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இஸ்ரோ எப்ப தொடங்கப்பட்டது, இஸ்ரோ எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்றது என்ன பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, 26ஆம் தேதி ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் 1 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் நிலையங்கள் அதிகம் உள்ள நாடு அமெரிக்கா, 2வது பிளேஸ்ல சீனா, 3வது இடத்துல இந்தியா வந்துருச்சுங்க. அப்ப பெட்ரோல் நிலையங்கள் அதிகமாகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கு அதிகமான வெஹிக்கிள்ஸ் இது பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப அதிகமான பேர் வாகனங்களை பயன்படுத்துறாங்க. இதற்கு மாற்றாக தான் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள அதிகமா யூஸ் பண்றதுக்கான திட்டங்களை கொண்டு வராங்க. 2005 ஒப்பிடும் போது 2 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2005 இருந்த பெட்ரோல் பங்கை விட இப்ப இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் எத்தனை மடங்கு அதிகமா இருக்கான்? 2 மடங்கா இருக்கு. அடுத்து பாருங்க, டிசம்பர் 26 ஒரு இம்பார்ட்டன்டான டே. மத்திய அரசு 2022 இருந்து கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னா வீர பாலகர் தினம், வீர பால திவாஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 26. என்ன வருஷத்துல இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 2022 இருந்து கொண்டாடுறாங்க. எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா தியாகிகளை போற்றும் நோக்கில அதை என்ன பண்றாங்க கொண்டாடக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, 10வது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங்கின் மகன்கள் யாரு அப்படின்னா சோராராவ் சிங் மற்றும் பதேக் சிங். இவங்க 2 பேரோட தியாகத்தை போற்றக்கூடிய வகையில இந்த வீரபாலகர் தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கு. ஆக்சுவலா இது என்ன கதை அப்படின்னா அவுரங்கசீப் காலத்துல
இவங்களை வந்து மதமாற்றம் இஸ்லாமியர்லாம் மாறணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா மதமாற்றம் மாறி இருக்க மாட்டாங்க. அதனால மத்திய அரசு அவர்களுடைய நினைவாக இந்த தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கு. ஓகேங்க, வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம், 26 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த நாட்களை பார்ப்போம்.